Hi friends, இந்த வீடியோவில் unbind மெத்தட் எப்படி jQueryல யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் unbind மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒரு எலிமெண்ட் இருக்குது, HTML எலிமெண்ட் இருக்குது, அதிலிருந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் ஸ்னிப்பெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து div எலிமெண்ட்லேருந்து கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் div எலிமெண்ட்டில் எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் அந்த ஈவெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த அன்பைண்ட் மெத்தடோட சின்டாக்ஸும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், டெமோ காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு div எலிமெண்ட் இருக்குது, அதுக்குள்ள சில டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த div எலிமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா? இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா div எலிமெண்ட்லேருந்து கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். div எலிமெண்ட்லேருந்து கிளிக் ஈவெண்ட்டை அன்பைண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா எத்தனை முறை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. சரி, நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினாரியோ பண்ண போகிறேன். div எலிமெண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயலட் கலர் சேஞ்ச் ஆகும், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா div எலிமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வயலட்டாக மாறுது. இப்போ செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். பட்டனை கிளிக் பண்ண என்னாச்சுன்னா இந்த div எலிமெண்ட்லேருந்து கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் அந்த வயலட் கலர் வராது. ஏன்னா div எலிமெண்ட்லேருந்து கிளிக் ஈவெண்ட்டை அன்பைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அது ஒர்க் ஆகுது. அன்பைண்ட் மெத்தட் இதோடைய பர்பஸ் இதுதான். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.